ஸ்பெஷல் பூஜை தானே மச்சான், பண்ணிட்டா போச்சு. அதுக்கு எதுக்கு ஐயரை கூப்பிடுறீங்க? நானே பண்றேன். இந்த வாய்ஸ் ஆதி என்ன வாய்ஸ் மாதிரி இருக்கு? ஆதி? ஆமா ஆமா, ஆதியே தான். என்ன துருவன், என்கிட்டயே உங்க விளையாட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆதி, என்ன அப்படியே பதட்டமாகறீங்க? ஊரெல்லாம் நாய் பேயா ராத்திரி பகலுமா அன்பு கொடிய நான் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரு தெருவா. ஆனா நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு கோவிலுக்கும் நல்ல ஜாலியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது வந்து நான் 2 நாள் முன்னாடி நீங்க தான் அன்பு கொடிய காப்பாத்தி இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன? ஏமா, என் கூடயே அண்ணன் அண்ணன்னு சொல்லி பாசமா பேசிட்டு இப்ப என்னமா இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? அண்ணன் அண்ணன்னு பாசமா பேசினாளா? அன்பு, உனக்கு முன்னாடியே ஆதியே தெரியுமா? தெரியும். ஆதி அண்ணாவோட வைஃப் இருக்காங்கல்ல நிம்மதி, அவங்களுக்கு நான் தான் கிளாஸ் எடுத்தேன். உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல துருவன், நான் ஒரு காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணேன்னு. அது ஆதி அண்ணா வைஃப் நிம்மதியோட காலேஜ்ல தான் நான் லெக்சரரா ஒர்க் பண்ணேன். நிம்மதியோட காலேஜ்லயா? ஐயோ துருவன், ஆதி அண்ணாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நான் சொல்றேன் மேம். நிம்மதி நீங்களா மேம்? துருவன் வேற யாரும் இல்ல, துருவன் அண்ணா என்னோட கூட பிறந்த அண்ணா. என்னது? அப்போ ஆதி அண்ணா உங்களுக்கு மச்சாவா? ஐயோ, இத்தனை நாளா இது தெரியாம தான் நான் வீட்டுல இருந்தேனா? நல்லா மாட்டிக்கிட்டேனே. இந்த உறவு முறை மண்ணாங்கட்டி எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அன்பு கொடி, என் கூட வா. அது என்ன வேண்டாண்ணா. வேண்டாமா? ஏமா, உன்னை ஒரு வாரமா ராப்பகல தேடி இப்பதான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். கமிஷனர்ல இருந்து எல்லாரும் உனக்காக தான் வெயிட்டிங். அண்ணா எனக்கு தெரியும்ண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் எங்கேயாவது போய்க்கிறேண்ணா. என்ன தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டி விட்டுறாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஆதிமா, அன்பு கொடிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குப்பா. அது என்னன்னு கொஞ்சம் விசாரிப்போமே. சுடரமா, நீங்க பேசாதீங்க. நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உங்க பொண்ணு அவளோட சந்தோஷத்தை கூட நான் பொருட்படுத்தாம ராப்பகலா இதோ இந்த அன்பு கொடியதாமா தேடிக்கிட்டு இருந்தேன். இதை நான் துருவன் கிட்டையும் ஒரு வாட்டி சொன்னேன். ஆனா அவரு கூட அவர் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம் இல்லாம போயிடுச்சுல. ஆதி, உங்களோட தரப்புல இருக்க நியாயத்தை மட்டும் பேசுறீங்க. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு எதுவும் தெரிய வேணாம். எனக்கு தேவை இப்ப அன்பு கொடிய கமிஷனர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அன்பு கொடி, வாங்க, வந்து ஜீப்ல ஏறுங்க. அது என்ன ப்ளீஸ் அண்ணா, என் மேல எந்த தப்பும் இல்ல அண்ணா. அண்ணா சொல்றது கேளுங்கண்ணா. இப்படி பாருமா, உன் மேல தப்பு இருக்கு தப்பு இல்ல இதெல்லாம் கோர்ட்ல முடிவு பண்ணிப்பாங்க. நீ இப்ப என் கூட வந்தினா மட்டும் போதும். ஆதி ப்ளீஸ் ஆதி, அன்பு கொடிய ஒரு பெரிய ரவுடி கும்பல் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவளுக்குன்னு யாருமே இல்ல. என்ன நம்பி என் கூட வந்துட்டா. அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ரவுடி கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவ இப்ப நீங்களே கொண்டு போய் அவங்க கிட்டயே சேர்த்து விடுறேன்னு சொல்றீங்களே. ரொம்ப பெரிய கடமை தான். ஏங்க, உங்களை நம்பி வந்தா அவளை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமைன்னு என்னங்க சினிமா டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க? யாருக்கு என்ன கடமை என்ன வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோட வேலையா? என்னோட வேலை அன்பு கொடிய கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கிறது தான். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அவளை உங்க கூட காப்பாத்தி வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு நீங்க முத யாரு? அது இங்க பாருங்க துருவன், அன்பு கொடி என்ன நம்பி வந்துட்டா. நான் அவளை தான் காப்பாத்த போறேன்னு தேவையில்லாம என்னோட வேலையில டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ உங்களுக்கு யாரோ தான். அதுக்காகலாம் என்னால என் கடமையை விட்டுட்டு போக முடியாது. ஆதி, கொஞ்சம் அன்பு கொடி கிட்ட அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. எதுவா இருந்தாலும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆதி, ஏங்க அதெல்லாம் கோர்ட்ல தாங்க பண்ண முடியும். அன்பு கொடி போய் சொல்றாளா உண்மையை சொல்றாளான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுதான் என்னோட வேலை. அவளை பத்திரமா நான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஜட்ஜு விசாரிப்பாரு. லாயர்லாம் வச்சு நம்ம சைடு நியாயம்னா அதை ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்பவே விசாரிங்க, அவ சைடுல இருக்க நியாயத்தை கேளுங்கன்னா நான் என்னங்க பண்ணணும்? இங்க பாருங்க துருவன், உங்களுக்கும் அன்பு கொடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அப்புறம் என் ஒய்ஃபோட அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். அது என்ன வேண்டாம், என்னால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நான் உங்க கூடவே வந்துடுறேன். அது என்ன
நான் கண்டிப்பா அந்த குடும்பத்துல பிரச்சனை வர விட மாட்டேன். ஹே அன்பு, தருவன், வேண்டாம், விட்டுருங்க என்ன. நான் ஆதி அண்ணா கூடயே போய்க்கிறேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆதி அண்ணா சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு யாரோ தானே. அப்புறம் எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? வேண்டாம், விட்டுருங்க. ஹே என்ன யாரோ தானே அதே நீயும் சொல்லிட்டு இருக்க. உன்னை யாரோன்னு நினைச்சிருந்தா நான் உன்னை காப்பாத்தி இருக்கவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. தம்பி, ஸ்பெஷல் பூஜைக்கு ரெடி பண்ண சொல்லியிருந்தீங்களே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வரீங்களா? பூஜை பண்ணிடலாம். தருவன், நான் சொல்றத கேளுங்க. பூஜையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் ஆதி அண்ணா கூடயே போறேன். எவ்வளவு நாளைக்கு தான் நானும் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பேன்? இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. என்ன விட்டுருங்க, நான் போறேன். இங்க பாரு, என்ன நம்பி தானே என் கூட வந்த. ஆமா. அந்த நம்பிக்கைய நான் கெடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. ஏன், என்ன பண்ண போறீங்க? எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. தருவன், இங்க பாருங்க, இந்த முடிவை நான் உங்ககிட்ட கேட்காம எடுத்துட்டேன்னு தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. என்ன நம்பி வந்த உங்களை என்னால விட முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. என்னாச்சு? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? துருவா, துருவன், நான் தான் சொல்றேன்ல, என்ன விட்டுருங்க. நான் ஆதி அண்ணா கூடயே போய்க்கிறேன். என்னால உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் வேண்டாம். என்ன விட்டுருங்க துருவன். ஆதி அண்ணா, நீங்க வாங்க, நம்ம போலாம். அண்ணே, டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் துருவா. கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லைன்னு நீ சொல்லவே கூடாது. உனக்கு நான் இருக்கேன். என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நீங்க இருக்கீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? ஆமா, உன் கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கேன். இனிமே உனக்கு புருஷனா நான் இருப்பேன் அன்பு. என்னங்க சொல்றீங்க? என் கழுத்துல தாலி கட்டிங்களா? துருவன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஆதி, இப்ப சொல்றேன். அன்பு கொடிக்கு நான் யாரோ தானேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப நான் அன்பு கொடியோட புருஷன். அவ கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கேன். ஐயோ, அன்பு கொடி, டேய் துருவா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம நீ எப்படி அவ கழுத்துல தாலி கட்டலாம்? அம்மா, ஆதி தினமா சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவளுக்கு நான் யாரோ தானேன்னு. அதனாலதான் நான் தாலி கட்டினேன். அவ தனியா போராடிக்கிட்டு இருக்காமா. அவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நம்ம கிட்ட சொன்னால. அவ தனியா போராடுறத என்னால பார்க்க முடியலமா. அவ என் பொண்டாட்டிமா. இதுக்கப்புறம் அவ கூட நான் இருப்பேம்மா. அண்ணே, நீ பண்ணது பைத்தியக்காரத்தனோன்னு. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ எப்படி நீ தாலி கட்டியிருக்க? இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் கட்டியிருக்கேன். அவளுக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே போராடுவோம். அப்படித்தானே அன்பு? ஹே, அன்பு, அன்பு, என்னாச்சு அன்பு? ஐயோ, என்னாச்சு? டேய், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சுடா. நான் போய் கார் எடுக்கிறேன், நீ கூட்டிட்டு வா. சரிடா. கார்த்திக், என்னாச்சு? ஆதி, சம்திங் ரொம்ப ஷாக்கிங்கா நடந்திருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு சடனா மயக்கம் வந்திருக்கு. மத்தபடி ஷீ இஸ் ஆல் ரைட். உடம்புக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நோ நோ, நத்திங் கார்த்திக். அவங்க நல்லா இருக்காங்க. கொஞ்சம் போல மயக்கமா இருக்காங்க. பிபி, சுகர், பிளட் டெஸ்ட்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம். செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆதி, யார் இவங்க? அக்யூஸ்டா தேடிட்டு இருந்தேன் கார்த்திக். அதுக்குள்ள நிம்மதியோட அண்ணன் துருவன் இருக்கார்ல, அவரு இவங்க கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அந்த ஷாக்ல தான் சடனா மயக்கம் வந்துருச்சு இவங்களுக்கு. வாட்? என்ன சொல்றீங்க ஆதி? ஏங்க, நீங்க காவியா கழுத்துல தாலி கட்டினதை விடவா இது பெரிய ஷாக்கு? ஐயோ ஆதி, அது சொல்லல. அக்யூஸ்டா நீங்க தேடிட்டு இருந்த ஒரு பொண்ணு கழுத்துல டக்குன்னு தாலி கட்டிட்டாரே, அதான் என்னன்னு கேட்டேன். எனக்கும் ஒன்னும் புரியல கார்த்திக். இதுக்கப்புறம் தான் தெளிவா விசாரிக்கணும். ஓகே ஓகே, தென் பாருங்க. சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏதாவது ஒண்ணுனா கூப்பிடுங்க. கண்டிப்பா கூப்பிடுறேன் ஆதி. ஆதி, ஆதி, அன்பு, அன்பு எப்படி இருக்கா? நான் போய் பார்க்கலாமா? ஏங்க, அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க.
அவங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சினாலதான் அப்படி இருக்கான். மத்தபடி நல்லாதான் இருக்காங்க. இல்ல, நான் போய் பாக்குறேனே. கண் முழிச்சோனே கார்த்திகே சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போய் பாருங்க. ம், சரி. ஆதி, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேப்பா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல சுடரமா. அவங்களுக்கு திடீர்னு அதிர்ச்சினாலதான் இப்படி ஆயிடுச்சு. மயக்கம் வந்துருச்சு. சில பேரு ரொம்ப பெரிய அதிர்ச்சியில தாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கும். எல்லாம் இவனால வந்தது. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இப்படியாடா திடீர்னு ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவ? அந்த பொண்ணு மனசார என்ன நினைச்சோ என்னவோ, நீ பாட்டுக்கு தாலியை கட்டிட்ட. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கனவு, ஒரு லட்சியம். அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன, அதுக்கு மனசுல என்ன இருக்கு எதுவுமே தெரியாம ஏண்டா இப்படி பண்ற? மா, நீங்க நினைக்கிற மாதிரி அன்பு மனசுல வேற ஒரு பையனோ இல்ல எதுவுமே கிடையாதுமா. அவளுக்குன்னு யாருமே இல்லம்மா. அப்படி அவ மனசுல ஏதாவது ஒரு பையன் இருந்தா அவளை காப்பாத்தி இருக்கணும்ல. எதுக்கு அவ என்ன தேடி வரணும்? லூசாடா நீ. அவ ஒண்ணும் உன்னை தேடி வரல. அவ பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னுட்டு இருந்தா. நீ அதான் உங்க அப்பாவை பஸ் ஏத்தி விட்டுட்டு வரும்போது அவளை பாத்திருக்க. அப்பயே அவ என்ன சொன்னா? என்ன பஸ் ஏத்தி விட்டுருங்கன்னு தானே சொன்னா. நீ தான் போலீஸ்க்கு பயந்து செக் போஸ்டோட திருப்பி ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க. அதுவும் போலீஸ் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பத்திரமா வேற ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானடா கூட்டிட்டு வந்த. அம்மா, அம்மா, அது வந்து உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு வேற யாரையாவது நினைச்சிட்டு இருக்கா? இல்ல அந்த பொண்ணு வாழ்க்கையில தான் என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாம் உனக்கு தெரியுமாடா? அவசரம் பிடிச்சவனே. கண்ணு தெரியாத பொண்ணுடா, பாவம்டா. ஏன்டா இப்படி அந்த பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்துட்ட? ஐயோ, அம்மா, நான் ஒண்ணும் கெடுக்கலம்மா. இப்ப அந்த பொண்ணு மூஞ்சில எப்படிடா முழிப்ப? உனக்கு அசிங்கமா இல்ல? அந்த பொண்ணு உன்னை ஏத்துக்குச்சுன்னா பரவாயில்ல, ஏத்துக்கலனா என்னடா பண்ணுவ? அது அது வந்து இல்லம்மா. அது அவ அவ பாவம்மா. அவ தனியா நின்னு போராடிக்கிட்டு இருக்காமா. அவ வாழ்க்கையை காப்பாத்துக்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது நான் காப்பாத்தணுமா. அதுக்காக தான் நான் தாலி கட்டினேன். டேய், எனக்கு புரியுதுடா. அந்த பொண்ணு சம்மதத்தோட தாலி கட்டி இருந்தீனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. என் பையன் ஒரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திருக்கான்னு நினைச்சு உன்னை நினைச்சு நான் பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா அந்த பொண்ணு சம்மதம் இல்லாமயே நீ தாலி கட்டியிருக்கடா. அது பாவம்டா. நீ தாலி கட்டுறத கூட அது கண்ணால பார்க்க முடியலடா. அந்த பொண்ணுக்கு போய் ஏன்டா அப்படி பண்ண? சரி, அதை விடு. இப்ப உங்க அப்பாக்கு என்னடா பதில் சொல்லுவ? ஐயோ, அப்பா. சாதாரணமாவே அந்த மனுஷன் ரொம்ப ஆடுவாரு. இதுல நீ வேற இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா, ஐயோ. அதுவும் அந்த பொண்ணு என்னென்னலாம் சொல்லி திட்ட போறாரோ, எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்குடா. கண்ணு தெரியாதுன்னு ஏதாவது அவர் வாயில இருந்து வரட்டும். அப்புறம் உள்ள இருக்கு அவருக்கு. அம்மா, விடுங்கம்மா. அவங்க ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா. அவங்க கண் முழிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏய், என்னடி நீயும் அப்படியே பேசுற? என்னதான் இருந்தாலும் இவன் பண்ணது தப்பு தானடி. மா, என்னம்மா நீ? எப்போதுமே நாங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவ. இன்னைக்கு என்னமா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? ஏய், பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றேன்னா ரெண்டு பிள்ளைங்களும் மனசார காதலிச்சா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அது கழுத்துல தாலி கட்டியிருக்காண்டி இவன். இதுக்கு அப்புறம் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? சரி, அதை விடு. இது வரைக்கும் அந்த பொண்ணு மனசார துருவன் உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை அந்த பிள்ளை சொல்லியிருக்குமா? கேளுடி, உன் அண்ணன் கிட்ட நீயே கேளு. வீட்டுக்குள்ள எத்தனை நாளா ஒளிச்சு வச்சிருந்தான்? ஒரு வார்த்தை தப்பா அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது பேசியிருப்பானா கேளு. இல்ல அந்த பொண்ணு தான் இவன் கிட்ட காதலோட நோக்கத்திலயோ இல்ல இவனை கல்யாணம் பண்ற நோக்கத்திலயோ பேசியிருக்குமா? டேய், உன் அம்மாடா நானே அந்த பொண்ணு கிட்ட என்ன தெரியுமா கேட்டேன்? உனக்கு கண்ணு வேற தெரியாதுமா, துருவன் உன்கிட்ட ஏதாவது தப்பா அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு, ஐயோ அம்மா, உங்க பிள்ளைய நீங்க ரொம்ப தங்கமா வளர்த்திருக்கீங்க, என்னை எப்படி தெரியுமா பாத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையா பேசிச்சுடா. அந்த பிள்ளைகிட்ட போய் ஏண்டா அப்படி பண்ண? எனக்கு மனசே ஆறலடா. ஐயோ, நான் பண்ணது தப்பா சரியான எனக்கு தெரியல. எனக்கு அன்பு கொடிய காப்பாத்தணும், அவ்வளவுதான். மா, ப்ளீஸ் மா, என்னால முடியல, விட்டுருங்க. அவ இப்ப கண்ணு முழிக்கணுமா, அது மட்டும் தான் எனக்கு இப்ப வேணும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. ஆதி, ஆதி, ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அன்பு கொடி கண்ணு முழிச்ச உடனே அவளை அங்க கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டிட்டு போறேன்னு தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் அவகிட்ட என்ன ஆச்சு, அவன் வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அது கூட்டிட்டு போங்க ஆதி, ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். துருவன், அது ஏங்க, நீங்க போலீஸ் தானே, எவ்வளவோ கேஸ் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல. ஒரு பொண்ணு ஒரு கும்பல நினைச்சு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா, அப்ப என்னன்னு அது நம்ம கேட்கணும் இல்லைங்க. இங்க பாருங்க துருவன், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஒரு நார்மல் பர்சனா இருந்து பாக்குறீங்க, அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வீட்டுக்குள்ளேயே அவங்கள மறைச்சு வச்சிருந்தா அவங்களோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? நான் என்ன அன்பு கூடிய கூட்டிட்டு போய் அப்படியே கமிஷனர் கிட்ட விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவேன் நான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாமே விசாரிப்பேங்க. அவங்களுக்கும் பாதுகாப்பான ஒரு இடம் வேணும்ல. இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களும் ஓடி ஓடி ஒளிவாங்க? நீங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் மறைச்சு மறைச்சு வச்சிருப்பீங்க?
என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். அதுக்காக தான் சொல்றேன். இங்க பாருங்க, அவங்களுக்கு புருஷன்னு நீங்க இருக்கீங்க, சுடரமா இருக்காங்க, நிம்மதி இருக்கா. எல்லாத்தையும் தாண்டி ஒரு அண்ணனா நான் இருக்கேன். அது எல்லாத்தையும் மீறி ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போலீஸாவும் இருக்கேன். நாங்க யாருமே உங்களுக்கு எதிர்த்து நிக்கலங்க. எல்லாருமே காப்பாத்துறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் என்னையும் வேலை பார்க்கறதுக்கு விடுங்க. இப்ப அவங்க கண்ணு முழிச்சோனே ஒரு 5 நிமிஷம் நீங்க அவங்க கிட்ட பொறுமையா பேசுங்க. அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போய் கமிஷனர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இல்ல அது அது எனக்கு பயமா இருக்கு. கமிஷனர் கிட்ட கூட்டிட்டு போகாதீங்க. ஐயோ, நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆதி, கார்த்திக், கார்த்திக் என்னாச்சு? அன்பு கொடி மிஸ்ஸஸ் அன்பு கொடி கண்ணு முழிச்சிட்டாங்க. எனக்கு அன்பு கண்ணு முழிச்சிட்டாளா? வரேன். துருவன், ஒரு நிமிஷம். அவங்க ஆதியும் நிம்மதியும் மட்டும்தான் பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. நானு இல்ல, ஃபர்ஸ்ட் ஆதி நிம்மதியை மட்டும்தான் பார்க்கணும்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ, நீங்க இருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு போய் பேசிட்டு வரேன். மச்சான், வா உள்ள போய் பேசிட்டு வருவோம். ஐயோ, இந்த புள்ள பாவம், என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. அன்பு, அன்பு என்ன ஏத்துக்க மாட்டியா? உன் கழுத்துல உன்னோட சம்மதம் இல்லாம தாலி கட்டுறது தப்புதான். அதுக்காக தான் என்ன பார்க்க முடியாம நீ என்ன வர வேணான்னு சொல்லிட்டியா? அன்பு, நான் உனக்காக துணையா இருக்கணும் தான் உன் கழுத்திலேயே தாலி கட்டினேன். நான் பண்ணது தப்பா அன்பு? அன்பு, எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்குற அன்பு. அன்பு வேணாம், என்ன கூப்பிடு பிளீஸ், உன்கிட்ட நான் பேசணும். இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி.